நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாக மீண்டுமாக இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் எல்லார் இடத்திலும் உண்டு. பணம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அழகில்லை என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை வரும். என்னிடத்துல நல்ல படிப்பு இல்லை, எல்லாரையும் போல நான் ஆங்கிலம் பேச முடியவில்லை என்று சொன்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நல்ல துணி உடுத்தவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் பெரிய காரியம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இதெல்லாம் நம்மை தாழ்மைக்கு கொண்டு போகாது. ஒரு நாளும் இது தாழ்மை அல்ல. கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 23:12 நீங்கள் எடுத்து வாசியுங்கள். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் தன்னை உயர்த்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுவார்கள். நம் தேவன் நம்மை உயர்த்த ஒரே ஒரு வழியை சொல்கிறார். அவருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்த வேண்டும். எப்படி தெரியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆத்துமாவிலே நம்மை தாழ்த்த வேண்டும். ஏதோ எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்வாய் காணப்படுகிறேன், நான் ரொம்ப தாழ்ந்த இருதயம் உள்ளவர் என்று சொல்வதை காட்டிலும் தேவனுக்கு முன்பாக யார் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னுடைய எல்லாவற்றையும், நான் ஒன்றுமே இல்லாண்டவரே உமக்கு முன்பாய் இந்த உலகத்தின் ஆஸ்திகள், இந்த உலகத்தின் படிப்பு, இந்த உலகத்தின் அழகு, இந்த உலகத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அந்தஸ்துகளும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்கிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உயர்த்துகிறவன் ஒரு நாள் உயர்த்தப்பட மாட்டான், அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இன்றைக்கி நம்மை நாமே உயர்த்துகிறோமா நம்மை தாழ்த்துகிறோமா என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகர் தேவ சமூகத்திற்கு வரும்போது பார்த்தால், ஐயோ இவர்களைப் போல தாழ்மை உள்ளவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லத்தக்க அளவுக்கு தன்னை தாழ்த்தி வருவார்கள். ஆனால் வெளியில் அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, வெளியில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமானால் வெறுமையான ஒரு காரியமாக இருக்கும். தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாழ்மை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். நான் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் வழிவாசல்களை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவரை முன்வைத்து தன்னை உயர்த்தாதபடிக்கு வாழ்கிற ஒரு மனிதனை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். இன்றைக்கி அநேகருக்கு என்ன தெரியுமா பெருமை? நல்ல ஒரு கார், நல்ல ஒரு செல்ஃபோன், விலை உயர்ந்த செல்ஃபோன் வைத்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை. தேவ சமூகத்தில் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனுக்காய் தன்னை தாழ்த்துகிறவர்கள் என்ன செய்வார்களா? உயர்த்தப்படுவார்கள். சரீர பலவீனத்தை நினைத்து நான் ஒரு தாழ்வு உள்ளவர், தாழ்வு மனப்பான்மையோடு கூட வாழக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் ஏதோ இல்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்தவே கூடாது. கர்த்தர் நம்ம எல்லோரையும் நிறைவுள்ளவர்களாய் அழைத்திருக்கிறார். நிறைவுக்கு நேராய் நடத்தவே அழைத்திருக்கிறார். நிறைவானவர்களை தரவே நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாய் நாம் ஒரு நாள் என்ன செய்ய போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை. அவருடைய சமூகத்தில் நாம் உட்காரும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் பெரியவர். அவர் இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவருக்கு ஒத்த தெய்வம் இல்லை. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் உயர்ந்திருக்கிறாரா? வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்லி வானத்தில் உட்கார்ந்த அந்த சிங்காசனத்தில் இந்த பூமியில் அவர் பாதப்படி இருக்குது. அவ்வளோ உயர்ந்த தேவன் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தாழ்மையில் நினைக்கிறவர்கள் யாராவது உண்டா?
தாழ்மையிலே நம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் யாராவது உண்டா? ஒரு மனிதன் கூட கிடையாது. எல்லாரும் நமக்கு ஒரு தாழ்மை வரும்பொழுது நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். ஐயோ அவர்கள் தாழ்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தும் பொழுது, நான் ஒன்றுமே ஆண்டவர், என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உமக்குரியது, நான் வெறுமையான பாத்திரம் என்று சொல்லி உங்களை தாழ்த்தும் பொழுது அவர்களை நோக்கி பார்க்கிறாராம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மை உள்ளவர்களுக்கோ அவர் எப்படி இருக்கிறார்? அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். கர்த்தர் உயரத்தில் இருக்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறாரா? கிட்ட வரல, நோக்கி பார்க்கல, அவனை பார்க்கவே இல்லை. தூரத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ மேட்டிமை அவன் உள்ளத்தில். நான் தான் என்ற பெருமை அவன் உள்ளத்தில் காணப்படுகிறது அல்லவா? என்னை இல்லாமல் இந்த உலகத்தில் பெரியவன் யாரும் இல்லை என்று சொல்கிறதுனால தூரத்திலிருந்து அவனுடைய செய்கள் எல்லாம் அறிகிறார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், எத்தனை பேர் மேட்டிமையாக பெருமையாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் வராதா, ஒரு முடிவு வராதா என்று சொல்லி. ஆண்டவர் தூரத்திலிருந்து அவர்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அறிகிற தேவன் மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நம்மையோ நோக்கி பார்க்கிறார். என் பிள்ளைக்கு என்ன தேவை, என்ன வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயரத்தில் இருக்கிற அந்த தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். அடுத்து தேவன் தாழ்மையிலே நம்மை நோக்கி பார்க்கிறார். அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்களில் கிருபை. கர்த்தருடைய கண்களில் இருக்குது பாருங்க. அந்த கிருபை யாருக்குமே கிடைக்காது. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சமூகத்தில் தன்னைத்தான் தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அவர் கிருபை பெரியது, அவர் கிருபை நல்லது, அவர் கிருபை எதையும் செய்யக்கூடியது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் என்றென்றைக்கும் தொடர்ந்து வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. அந்த கிருபை மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஜீவிக்கவே முடியாது. அந்த கிருபை உள்ளவர் என்ன செய்கிறாரா? இகழ்வோரை இகழ்கிறாரா. அவரை பார்த்து கேலி செய்கிற, ஆண்டவரை இகழ்கிற ஜனங்கள் உண்டு. என்னால் தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்தது, நான் தான் எல்லாவற்றையும் செயல்பட்டேன், என்னுடைய ஞானம் கடவுளெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், என் கையின் பிரயாசம் என்று சொல்லி தேவனை இகழ்கிறவர்களை அவர் இகழ்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்கள் பலன் கொடுக்கலனா, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீங்கள் பலன் கொடுக்கலனா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்மை தேவன் என்ன செய்கிறார்? கிருபையாய் அழைக்கிறார், கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கிருபை அளிக்கிறது மாத்திரமல்ல, அந்த கிருபையிலே நம்மை வாழ செய்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் மாத்திர போது இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். அந்த கிருபை நமக்கு வேண்டுமானால் தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்ததாக வாசிப்போ நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை என்ன செய்யும்? நமக்கு போதிக்கும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தானா அவனுக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை மேன்மைப்படுத்தாதபடி தாழ்மைப்படுத்தி ஜெபிக்க கிருபை செய்யும். இயேசு நமக்குள்ளாய் இருப்பானால், அந்த ஞானமாகி இயேசு நமக்குள்ளாய் இருப்பாரானால் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். அவர் பிதாவின் ஒரே மகனாய் இருந்தோ அந்த பெருமையை எடுத்துக்கொள்ளாதபடி, அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளாதபடி, நான் பிதாவின் மகன் என்று சொல்லாதபடிக்கு, நான் மனுஷகுமாரனதான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லி அந்த தேவனுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் பாருங்க. அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், அவருக்கு பயப்படுவோமானால், நாமும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்வோம்? நம்மை தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஐயோ நான் எவ்வளோ தூரம் தாழ்த்துவேன், என்ன முடிவு வரையும் தான் தாழ்த்துங்க உங்கள் ஆத்துமாவை. எந்த அளவுக்கு உங்கள் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, எனக்கு மேன்மையே வேண்டாம்,
மேன்மைக்கு முன்னான தாழ்மைனா நான் தாழ்ந்து போக நான் விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு நான் தாழ்ந்திருப்பேன், அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் இந்த இடத்துல என்னை தாழ்த்தவே மாட்டேன், இந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், இந்த இடத்துல என்னை அப்படியே நான் நிலைநிறுத்தி நிற்பேன், மேட்டிமையோடு நிற்பேன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீ காண வேண்டுமா? முதலாவது உன்னை தாழ்த்து, கர்த்தருக்கு பயப்படு. அந்த ஞானமாகிய கர்த்தர் நம் உள்ளத்தில் வரும் பொழுது நம்மை தாழ்த்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 22:4. 22:24. நீதிமொழிகள் 22. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமென். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வருது? ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். மகிமையும் ஜீவனுமா. நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வரணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருக்கணும். மனுஷர் முன்னாடி நம்ம தாழ்த்தணும்னு இல்லை, கர்த்தருக்கு முன்பாய் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னால் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான், இந்த உலகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் எல்லாம் உங்களால் தான், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்த்துறோம் பாருங்க. அந்த தாழ்மைக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாராம் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நமக்குள்ளே இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ, ஆத்துமாவை தாழ்த்துகிறோமோ, அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தரித்திரம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஐஸ்வர்யமாய் வாழ்கிறவர்கள் உண்டு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள், தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுகிறார், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் அவர்களை உயர்த்தி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துகிறார். ஒரு மகிமை இல்லாத ஜனங்களையும் கர்த்தருக்குள் தாழ்மைப்படும் பொழுது மகிமைப்படுத்துகிற தேவன் அவர். நீ என்னில் மகிமைப்படுவாய் என்று சொன்ன தேவன் அப்படியே மகிமையாய் நம்மை நடத்துகிற தேவன். ஜீவன் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்கிறது ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையின் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன தேவனுடைய வசனத்தின்படி யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை என்று சொல்கிற வாழ்க்கையிலோ ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், தேவ சமூகம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், மகிமையை கொடுக்கும். நான் கர்த்தருக்குள்ள தாழ்மையாக இருக்கிறேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிமை வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜீவன் வேண்டும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். யாரெல்லாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் இந்த 3 பலன்களையும் கொடுப்பார். அடுத்ததாக வாசிப்போம் நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். ஆமென். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். இந்த அகந்தை இருக்கு பாருங்க, அது மட்டும் நம்மகிட்ட இருந்ததுன்னா என்ன செய்யும்? நம்மை அப்படியே தாழ்த்தும், ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். நிறைய பேர் நம்ம பார்த்து சொல்லுவோம், நிறைய பேர் அவங்க வந்த வரத்து என்ன தெரியுமா? அவங்களுக்கு இந்த பணம் வந்தோடனே அவங்க தலைக்கால் புரியாமல் நின்னாங்க, அகந்தையாக நின்னாங்க, யாரையும் மதிக்கலை, எந்த மனுஷனையும் அவங்க என்ன செய்யலை, நினச்சி பார்க்கல, யார் மேலேயும் அன்பு செலுத்தலை. அவங்க செய்ததெல்லாம் தவறு. ஆனால் இன்னைக்கு அவங்க அகந்தை என்ன செஞ்சிருச்சு? அவங்கள தாழ்த்தி போட்டது. நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம்ல. ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவானா. மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். வேதத்தில் ஒரு காரியம் உண்டு. எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்கள், ஆனால் வாசலில் மொர்தெக்காய் இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆமான் தன்னை இவன் கனப்படுத்த வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிறபடியால் இந்த மனுஷனை வணங்க வேண்டியது அவசியமில்லை என்று சொன்னான்.
ஆனால் இங்கே நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆமான் என்ன செய்வான்? இந்த யூத ஜனங்களையே அழிக்க வேண்டும், என்னை கனம் பண்ணாத இந்த யூத ஜனங்களையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அகந்தை வந்தது. அகந்தை அவனை தாழ்த்தும் என்பது அவனுக்கு தெரியாது. அந்த அகந்தையினால் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய எப்படியாவது இவர்களை பழி வாங்க வேண்டும், இந்த யூத குலத்தாரையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டான். இது மொர்தெக்காய்க்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னைத்தான் தாழ்த்தினான். மனுஷனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்த வேண்டாம், தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துங்க. ஆண்டவர் தாழ்த்துகிற மனுஷனை உயர்த்துகிற தேவன். இவன் மனுஷனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தல, தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வளர்ப்பு மகளாய் எஸ்தரிடத்துல, அங்க ராஜாவின் அரண்மனையில ராஜாத்தியா இருக்கிற அந்த எஸ்தரிடத்துல சொன்னான், நீயும் உபவாசித்து ஜெபி. நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமா என்ன செய்துட்டாங்க? இவங்க திட்டம் தீட்டிட்டாங்க, சட்டமும் இயற்றப்பட்டு விட்டது, இனி நம்மால் ஒன்று செய்ய முடியாது. தேவன் நினைத்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். யாருக்கு தெரியும் இந்த மேன்மையை உனக்கு தேவன் கொடுத்தது இதற்காகத்தான் என்று. ஆகையால் நீ தேவ சமூகத்தில் உபவாசித்து 3 நாள் ஜெபி சொன்னார். எஸ்தரும் 3 நாள் தன் தாதிமார்களோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இருவரும் ஜெபித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஆமான் எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்தான். அவனுடைய மனைவியுடைய பேச்சு, பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்தான். ஆனால் இந்த ஆமோனுடைய வாழ்க்கையில் இது மாறி முடியும், காரியம் மாறுதலாக முடியும் என்று சொல்லி அவன் துளி கூட சிந்திக்கவில்லை. ராஜா அழைத்தான். ஏன் தெரியுமா? மொர்தெக்காய் ஒரு நாளில் இந்த ராஜாவின் ஜீவனை பாதுகாத்தார். அதனால மொர்தெக்காய்க்கு இதை நினைவுபடுத்தும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் வராமல் பண்ணினார். இந்த தூக்கம் வராததன் நிமித்தம் அவன் நாளாகம புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருக்கும் பொழுது மொர்தெக்காய் தன்னை காப்பாற்றிய விஷயம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. அங்கே அவனை கனம் பண்ணினானா என்று பார்க்கும் பொழுது ஒன்றும் அவனுக்கு செய்யப்படவில்லை. வாசலில் அமர்ந்திருந்தான். அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தான் வாழ்கிற இந்த தேசத்தில் ஒருவேளை நான் அடிமையாக இருந்தாலும் இந்த ஜீவனை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த ராஜாவை பாதுகாக்க வேண்டும், இந்த அதிகாரியை காக்க வேண்டும் என்று சொல்லி அவன் செய்த அந்த நன்மை அந்த இரவில கர்த்தர் அந்த ராஜாவுக்கு நினைவுபடுத்தினார் தூக்கத்தை எடுத்து. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறேன், எனக்கு நன்மை திரும்ப கிடைக்கவே இல்லை, என் வாழ்க்கையெல்லாம் துன்பம் துயரம் என்று சொல்வீர்களானால் இன்றைக்கு இரவில் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக யாருடைய தூக்கத்தை எடுத்து போட்டு நன்மை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய தூக்கத்தை எடுத்து போட்டு நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தூக்கத்தை கொடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வைத்தார் ஆண்டவர். தூக்கத்தை எடுத்து மொர்தெக்காயின் வாழ்க்கையில நன்மை செய்ய வைத்தார் ஆண்டவர். ஆமான் நினைத்தான், நம்ம தான் இந்த இடத்துல கனமடைய போகிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மனத்தாழ்மை உள்ளவர்கள் கனம் பெறுவார்கள், கனமடைவார்கள் என்பது அவனுக்கு தெரியல. அகந்தை உள்ளவர்களுக்கு தாழ்மைப்படுத்தப்படுவார்கள் என்பதும் அவனுக்கு தெரியல. ஆனால் ராஜா கேட்கிறான். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டோன்னே இவன் மனசுல இருந்த அத்தனை ஆசைகளையும் ராஜாவிடத்தில் சொல்கிறான். இதெல்லாம் செய்யுங்க ராஜா, இதெல்லாம் செய்யுங்க. ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே அகந்தை, பெருமை. என்னை தவிர வேறு யாரையும் கர்த்தர் என்ன செய்ய ராஜா உயர்த்த மாட்டார், என்னை தவிர வேறு யாரையும் உயர்த்த மாட்டார், நான் தான் அந்த கனம் பண்ணப்பட போகிற மனிதன் என்று சொல்லி தனக்குள்ளே பெருமையா இருந்தான். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இந்த பெருமை அவனை அழித்து போட்டது. ராஜா சொன்னார், வாசலில் இருக்க அந்த மொர்தெக்காவை அழைத்து அவனை இப்படியாய் நீ கனம் பண்ணு சொன்னார். எதிர்பாராத ஒரு பெரிய இடி போல் அவனுக்கு அந்த காரியம் காணப்பட்டது. ஆமேன். எந்த தூக்கு மரத்தை மொர்தெக்காய்க்கு விரோதமாய் செய்தானோ அதே மரத்தில் அவன் தூக்கி விடப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் தாழ்ந்து இதுவரை உடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி எந்த பிரயோஜனம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் மன தாழ்மை உள்ளவர்களை கனமடைய பண்ணுகிற தேவன் நிச்சயமாகவே உங்களை கனமடைய பண்ணுவார். உங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்க பண்ணுவார். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு வரும் பலன் ஆண்டவரே ஐஸ்வர்யமும் மகிமையும்
மகிமையும் ஜீவனும் அதை திரும்ப உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். எல்லோரும் இந்த இரவு வேளையில் உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய சமூகத்தில் வருவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தையின்படி தன்னைத்தான் தாழ்த்துகிற மனுஷன் உயர்த்தப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்த ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஐஸ்வர்யமும் அதனால் வரும் பலனாய் மகிமையும் ஜீவனும் அவர்களுக்கு வரட்டும். அது மாத்திரம் இல்ல தகப்பனே, விசேஷமாய் கூட அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கனமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுத்த அந்த திட்டத்தின்படி கர்த்தர் நியமித்த தீர்மானத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கனமடைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.